ஹாய் கைஸ். ஒரு டஸ்கி ஸ்கின்னுக்கு ஸ்மோக்ட் ஐ லுக்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு நைட் ரிசப்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்கன்னும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்டு ஐ லுக் ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஐப்ரோஸ் முடிச்சிட்டேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து நான் என்னோடய பிஏசி பவுடர் பேலட் வச்சு நான் நல்லா காவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேலட் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ரொம்ப எனக்கு ரிப்பீட்டடாக நான் வச்சிட்ருக்கேன் ஒரு பேலட். ஸோ நல்லா ஐப்ரோஸை ஷேப் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்கிற ஃபில்லிங்ஸை வந்து நான் பவுடர் மூலிமா ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஐப்ரோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்கள் ஃபேஸோட ஃபியூச்சர்ஸ் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மேக்கப் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் நல்லா பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐப்ரோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நார்மலாக சொல்லுவாங்கள்ல, த்ரெட்டிங் பண்ணாலே ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்குன்னு, அது உண்மை தான். ஐப்ரோஸ் எந்த அளவு நீங்கள் ஷார்ப் அண்டாக நீட்டாக வச்சுருக்கீங்களோ அந்தளவு யுவர் மேக்கப் லுக்ஸ் ஸோ குட். உங்களை ரொம்ப ப்ரெசன்டபுளாக காட்டும். ஸோ ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. இப்போ என்னோடய பேஸில் இருக்கிற க்ரீஸ் லைன்ஸை நல்லா வந்து ஸ்மட்ச் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக் ஷுர் நீங்கள் மேக்கப் போட்டுட்ருக்கும் போது முடிச்சுட்டு அந்த க்ரீஸ் லைன்ஸ்க்கு மேலேயே நீங்கள் ஐஷேடோ போட்டிங்கன்னா அது அப்படியே செட்டில் ஆகிடும். க்ரீம் பேஸ் போட்டுட்டு மேலே பவுடர் வச்சு செட் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி ஸோ குட். இன்றைக்கி இந்த க்யூட் லிட்டிலான கேபியூட்டியோட பேலட் வச்சு தான் இந்த ஸ்மோக்டு லுக்கே நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் 4 ஷேட்ஸ் இருக்கும். இந்த 4 ஷேடுமே இட்ஸ் மோர் தென் இனஃப் டு க்ரியேட் அ ஸ்மோக்டு லுக். ஒரு கிளிட்டர் இருக்குது, ஷிம்மர் இருக்குது, டார்க் பிளாக் இருக்குது. அந்த ட்ரான்சிஷன் ஷேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஒரு டோன் உள்ள ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் பேஸுக்கு வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாகவே நான் அதை ட்ரான்சிஷன் ஷேடாக யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த அளவு ட்ரான்சிஷன் ஷேட்னால் அது உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடணும். உங்களுக்கு அந்த ஐக்கும் இந்த ஐக்கும் தெரியும் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே அந்த பிளாக், அதில் இருக்கிற ஒரு பிளாக் ஷேடு ஐஷேடோ பேஸை வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக நான் அப்பர் இது க்ரீஸ் லைனுக்கு போகாமல் லோயர் க்ரீஸ் லைனுக்கு போகாமல் லைட்டாக இன்னர் க்ரீஸ் லைன்ஸில் வச்சு ஸ்மட்ச் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவு ரொம்ப நீங்கள் மேலே போக வேண்டாம், இந்தளவு பண்ணிங்கனாவே போதும். ஸோ அதில் ஒரு கோல்டன் ஷிம்மர் இருக்கும். அதை வந்து நான் இன்னர் கார்னர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் சென்டராக தான் அந்த கிளிட்டர் வைக்க போகிறேன். இன்னர் கார்னர்ஸ்க்கு அந்த கோல்டன் ஷிம்மர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளாக்கையும் கோல்டனையும் அப்படியே ஒரு ஸ்மட்ச் அவுட் பண்ணி ஒரு க்ரியேஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு என்ன வேர்டு சொல்கிறதுன்னு தெரியல, பட் தட்ஸ் ஹவ் ஐ டூ. அழகாக அந்த க்ரீஸ் லைனில் இந்த மாதிரி காவ் பண்ணும்போது உண்மையாகவே இந்த லுக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி என்னோடய கசின்ஸோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஐ ப்ரிஃபரபிளி கோ வித் பிளாக் ஸ்மோக்டு லுக். நார்மலாக சொல்லுவாங்க டஸ்கி ஸ்கின், டார்க் ஸ்கின் டோனில் இருக்கீங்க, ஸ்மோக்டு ஐ லுக் நல்லா இருக்காது, இன்னும் டார்க்காக தான் தெரியும், அது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி போகாதீங்க. இது வந்து சட்டிலாக ரொம்ப நீட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு மாதிரி எலிகெண்ட்டாக இருக்கும். அந்த நடுவில் கிளிட்டர் முடிச்சுட்டு கிளிட்டர் வச்சு நல்லா ஸ்மட்ச் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ காஜல் வந்து இட் இஸ் ஃப்ரம் ரெனே மிட் நைட் பிளாக் காஜல், கோல் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா காஜல் எப்பயுமே வந்து டோன்ட் கோ பிஹைண்ட் த மித்துன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பிளாக்காக இருக்கிறவங்க இன்னும் பிளாக் போட்டாங்கன்னா அது ஸ்மட்ச் ஆகும்போது இன்னும் கருப்பாக தெரிவாங்க. நோ, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த ப்ரிசைஸாக அழகாக பண்ணுறீங்களோ அந்த விஷயம் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நல்லா காஜல் நீங்கள் எந்த அளவு அப்பர் லைனில் போடுறீங்களோ அதே அளவு நம்ம வாட்டர் லைனில் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இன்னும் லேஷஸ் கீழே இருக்கிற லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐஸ் அப்போ தான் அழகாக தெரியும். அந்த கண்ணன் ஆக்சுவலி கிருஷ்ணனை வந்து சொல்லுவாங்களே மைவிட்ட கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவருக்கு இன்னர் ஐஸில் மைவிட்ட மாதிரி இருக்குமா, அது உங்களுக்கு அப்படியே அந்த ஃபிஷ் ஐஸ் மாதிரி கொடுக்கும். நீங்கள் வந்து அந்த ப்ரௌன் ஐ ஷேடோ நான் பேஸ் ட்ரான்சிஷன் ஷேடுக்கு யூஸ் பண்ணதை வாட்டர் லைனுக்கு அப்படியே போட்டுக்கிறேன். எப்பயுமே இதை அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஹைலைட்டிங் ஷேட்ஸ்லாம் போடும்போது ஒரு மாதிரி ஐஸ் மட்டும் ஏதோ பதிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஐஸ் வந்து நேச்சுரலாக இருக்கணும்னா அந்த கீழே வாட்டர் லைனில் அந்த ஒரு ட்ராமாட்டிக் லுக்குக்காக அந்த ப்ரௌன் கலர் கொடுத்தா தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ வந்து கீழே கொடுத்துட்டு ஸோ மஸ்காராக்கு ஆரம்பிச்சிட்டேன். மஸ்காரா எனக்கு ரொம்ப 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 முக்கியம். மஸ்காரா இல்லாமல் நான் இல்லை மஸ்காரா இல்லை. எனக்கு மேக்கப் போட தெரியாத காலத்துலேருந்து மஸ்காரா என் கூட இருக்குது. எந்தளவு நான் மேலே போடுறேனோ அதே அளவு கீழே போட்டுக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். இந்த லுக் முடிஞ்சிருச்சு. ஐஸ்